Hello everyone, welcome to Need Preparation Tamil. இன்னைக்கு நம்ம செகண்ட் பார்ட் செல் தியரி பத்தி படிக்கலாம். ஆல்ரெடி போன பார்ட்லயே உங்களுக்கு இதோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தேன். மேத்தியஸ் ஸ்லீடன் அப்படின்றவர் தான் வந்து இந்த செல் தியரியை வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. ஸ்லீடன் அலாங் வித் ஸ்குவான். ஓகேங்களா, ஸ்லீடன் அப்படின்றவர் வந்து இவர் தான். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணார். பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணி அது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் ஆனது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸ்குவான் அப்படின்றவர் ஸ்வான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால வந்து ஆனிமல்ஸ் வந்து இவர் வந்து அப்சர்வ் பண்ணார். அனிமல்ஸ்க்கு வந்து அவுட்டர் தின் லேயர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸ்வான். ஸோ அந்த அவுட்டர் தின் லேயர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு வந்து பேர் வச்சவங்க யார் அப்படின்னா நாகேலி அண்ட் கிராங்க். சரிங்களா, இவங்க தான் வந்து இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்ற பேர் வச்சாங்க. இந்த மேத்தியஸ் ஸ்லீடனும் ஸ்குவானும் சேர்ந்து தான் செல் தியரி கொடுத்தாங்க. இவர் வந்து பாட்னிஸ்ட், இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜுவாலஜி. சரிங்களா, இப்போ நம்ம செல் தியரி அப்படின்றவங்க வந்து ஸ்லீடன் அண்ட் ஸ்குவான் கொடுத்ததுதான். ஆனா இது வந்து எப்படி செல் ஃபார்ம் ஆகுது, இதோட டிராபேக் என்ன அப்படின்னா, டிராபேக் செல் ஃபார்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணல. செல் ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் லேட்டர் மாடர்ன் செல் தியரியில வந்து ருடால்ஃப் விர்ச்சாஃப் அப்படின்றவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பட் பழைய கால செல் தியரி என்னன்னு பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் எல்லா லிவிங் ஆர்கானிசம் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல் அண்ட் தேர் ப்ராடக்ட்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசம் will be made up of cell and its constituent products நால எல்லா லிவிங் ஆர்கானிசமும் will be made அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. ரெண்டாவது பாயிண்ட், each cell is made up of small mass of protoplasm containing a nucleus and a plasma membrane. எல்லா செல்லுக்குமே it will have a protoplasm. எல்லா செல்லுக்குமே protoplasm இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட செகண்ட் சொல்லுது. என்ன சொல்லுது? புரோட்டோபிளாசம் இருக்கணும், பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கணும், நியூக்ளியஸ் வந்து இருக்கணும். செல் வால் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இது செகண்ட் பாயிண்ட் ஆஃப் செல் தியரி. மூணாவது பாயிண்ட் ஆஃப் செல் தியரி என்ன? ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம் சம் டோட்டல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் இன்டராக்ஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட். அதாவது நான் ஒரு மனுஷி, ஒரு ஆர்கானிசம், கரெக்ட்டுங்களா? என்னோட ஆக்டிவிட்டி இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் டீச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நான் பேசிட்டு இருக்கணும், நான் எழுதணும், நான் பார்க்கணும். இந்த மூணு விஷயம் தனித்தனி ஆக்டிவிட்டி, கரெக்டுங்களா? அந்த சம் டோட்டல் ஆஃப் ஆக்டிவிட்டி, இந்த மூணு விஷயம் சேர்ந்துதான் அந்த டீச்சிங். அதுதான் சொல்றாங்க. அப்படின்னா என்னோட மவுத்ல இருக்கக்கூடிய செல்ஸ் ஒர்க் பண்ணணும், கையில இருக்கக்கூடிய செல்ஸும் ஐஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸும் ஒர்க் பண்ணணும். ஆக்டிவிட்டி ஆஃப் த ஆர்கானிசம் ஆஃப் சம் டோட்டல் ஆக்டிவிட்டி அண்ட் இன்டராக்ஷன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் செல். ஓகேங்களா, இன்னும் நோட் பண்ண வேண்டியது வைரஸ் ஆஃப் ஏ செல்லுலார். எங்களுக்கு செல்லுலார் ஆர்கானிசம் கிடையாது, எங்களுக்கு செல்லுலார் மெஷினரி இல்ல. they take the host machinery and replicate themselves. சரிங்களா, இப்ப நம்ம செல் தியரியோட மாடர்ன் செல் தியரி கொடுத்தவர் வந்து ருடால்ஃப் விர்ச்சாஃப்னு சொன்னேன் இல்லையா? இவர் என்ன சொன்னாரு? இவர் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் தட் செல் ஃபார்மேஷன். அந்த டிராபேக்கை தீர்த்து வச்சவர் இவர் தான். ஏன்னா இவர் செல் டிவிஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணார். செல் டிவிஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நியூ செல் ஃபார்ம் ஆகுதுன்னா இட் இஸ் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ல இருந்து தான் ஒரு நியூ செல் அப்படின்றது ஃபார்ம் ஆகும் அப்படின்றதே இவர் வந்து சொன்னார். இது அவரோட லாங்குவேஜ் தான். ஆம்னிட் செல்லுலா ஈ செல்லுலே அப்படின்னு சொன்னார். சரிங்களா, ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல் இருக்கா, அது டிவைட் ஆகி 2 செல் ஃபார்ம் பண்ணுமா, அது அப்புறம் ஃபைனலா ஒரு குட்டி குட்டி செல்லா ஃபார்ம் பண்ணி அந்த நியூ செல்லா ஃபார்ம் பண்ணுறோம். இந்த செல் டிவிஷன்ல வந்து இது தேர் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் இங்க எழுதி காட்டுறேன். பேசிக்கா ஸோ மியோசிஸ், மைட்டோசிஸ் தெரியுமா? மைட்டோசிஸ், மியோசிஸ். ஸோ இதுல ஒரு நான் ட்ரிக் தரேன் பார்த்துக்கோங்க. காமன் கரெக்டுங்களா? பட் when you look to ஒரு வார்த்தை இருக்கும், ஐயோன்னு ஒரு வார்த்தை இருக்கும். டூ அப்படின்னாலே நீனா நான் இல்லையா? நான் சிஸ்டரா மாற போறேன் அப்படின்னா நான் க்ரோ ஆக போறேன், பெருசாக போறேன். க்ரோ அப்படின்னா க்ரோத் டிவிஷன். புரியுதா? இது எங்க நடக்கும் அப்படின்னா நம்மளோட சொமாட்டிக் செல்ஸ்ல நடக்கும், நம்மளோட பாடி செல்ஸ், சொமாட்டிக் செல்ஸ்ல நடக்கும். வேற மீ ஐயோ அப்படின்னா நான் வந்து ரெடியூஸ் ஆகுறேன்னு அர்த்தம், ரிடக்ஷன் டிவிஷன். இது எங்க நடக்கும்? ஜெர்ம் செல்ஸ்ல நடக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு ஸ்பெர்ம் இருக்கு, அதுக்கு வந்து 23 குரோமோசோம் இருக்கும். ஒரு ஓவா இருக்கு, அதுக்கு ஒரு 23 குரோமோசோம் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து ஜைகோட் ஃபார்ம் பண்ணுது, 46 ஆயிடும். எப்படி ஒரு ஜைகோட்ல 46 இருக்கு, பட் எம்பிரியோ மாறும்போது அது ரிடக்ஷன் டிவிஷன் பண்ணி 23 தான் இருக்கும். அப்பதான் அது ஒரு ஆர்கானிசமா மாறப்போகுது. இந்த 23 ஆகுறதுக்கு they will undergo the reduction division called meiosis. Again நம்ம பாடி க்ரோ ஆகிறதுக்கு they will undergo the mitosis division. புரியுதுங்களா? இதுதான் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் செல். இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவர் என்ன சொன்னார்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ல இருந்தா ஒரு செல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த செல்ல வந்து டிவைட் ஆகி அந்த செல் அப்படின்றது உருவாயிருக்கும். செல் அரைசஸ் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல் அப்படின்னு சொல்லி ருடால்ஃப் விர்ச்சாஃப் அப்படின்றவர் சொன்னார். இப்போ நம்ம ஓவர் வியூ ஆஃப் செல் பார்த்துக்கலாம். செல் வந்து வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் சைஸ்ல வந்து இருக்கும். மைக்ரோபிளாஸ்மா எடுத்துட்டீங்கன்னா இதுதான் இருக்கிற ஸ்மாலஸ்ட் செல். இது வந்து 0.3 நியூமீட்டர் தான் இருக்கும்.
பாக்டீரியல் செல் பாத்தீங்கன்னா 3 ல இருந்து 5 நியூமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். பட் லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் சிங்கிள் செல் இஸ் எக். இந்த ஆஸ்ட்ரிச்சோட எக் சரிங்களா. இந்த ஆஸ்ட்ரிச்சோட எக் பாத்திருக்கீங்களா நீங்க? இட் வில் பி ஆஃப் பெரிய சைஸ்ல இருக்கும் ஆஸ்ட்ரிச் எக் சரிங்களா. ஆஸ்ட்ரிச் எக் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எக். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்ட்ரிச் எக் இஸ் த லார்ஜஸ்ட் எக். I mean largest cell, mycoplasma is smallest cell, and nerve cell is the longest cell. சரிங்களா. human red blood cells பாத்தீங்களா, அது வந்து 7 nanometer in diameter. இதோட diameter பாத்தீங்கன்னா 7 nanometer. ஓகேங்களா. அடுத்தது nerve cells are longest cell சொன்னதுதான். and very in shape. செல் வந்து அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஷேப் வந்து இருக்கும், அவங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட உருவம் வந்து இருக்கும். they can be described polygonal, columnar, cuboid, thread like or irregular கூட இருக்கலாம். overview பார்த்தலாம். prokaryotic cells என்ன முதல்ல பேசிக்கா prokaryotic cells they will lack nucleus or they will have they will be devoid of nucleus. அப்படி இல்லனா they may have the ஒரு மாதிரி insignificant nucleus இருக்கும். and membrane bound organisms will be absent in the prokaryotic cells. இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா mycoplasma, bacteria and TPLO. TPLO அப்படின்னா என்னன்னா pneumonia like organism. TP ஞாபகம் வச்சுக்கோங்க, TPLO. TP for prokaryotic, P for prokaryotic, TP ஓகேங்களா. pneumonia like organism இதுதான் prokaryotic cell ஓட எக்ஸாம்பிள். ஸோ பாக்டீரியா யூஸ்வலா 4 ஷேப்ல இருக்கும். காக்டைல் அதாவது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கலாம், பேசிலஸ் அதாவது ராட் ஷேப்ல இந்த மாதிரி ராட் ஷேப்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா விப்ரியோ காமா ஷேப்ல இருக்கலாம், ஸ்பிரில் அப்படின்னா ஸ்பைரலியம் ஷேப்ல இருக்கலாம் சரிங்களா. இதுதான் 4 பேசிக் ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இப்படி பக்கத்துல 2 அரேஞ்ச் ஆகிருக்குது 1 2 அப்படின்னா அது டிப்ளோகாக்கஸ். செயின் மாதிரி இந்த மாதிரி பக்கத்துல இந்த செயின் மாதிரி அரேஞ்ச் ஆயிருந்தா அது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். குரூப்பா இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருந்தா அது வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் சரிங்களா. செல் அப்படின்றது 2 வகைப்படும், ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக். மோஸ்டா யூகேரியோட்டிக்கா தான் இருக்கும். ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னா டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ் ஆர் இன்சிக்னிஃபிகன்ட் நியூக்ளியஸ். யூகேரியோட்டிக்னா வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இருக்கும். ப்ரோகேரியோட்டிக்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாக்டீரியா மட்டும் தான். பட் பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, TPLO, pneumonia like organism, mycoplasma and bacteria. பட் யூகேரியோட்டிக் வந்து பிளான்ட் செல் வரலாம், அனிமல் செல் வரலாம், ஃபங்கல் செல் வரலாம் சரிங்களா. இதுதான் செல் டைப்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது ப்ரோகேரியோட்டிக் செல்லோட டயக்ராம் பார்த்துக்கலாம். இந்த ப்ரோகேரியோட்டிக் செல்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா you will see a capsule இருக்கும். white ஓகேங்களா. ஓகே, capsule இருக்கும் and you will see cell wall இருக்கும். cell membrane, plasma membrane is very common. cytoplasm is the fluid like material இல்லையா, இது cytoplasm. ரைபோசோம் இங்க பாத்தீங்கன்னா ரவுண்டா குட்டி குட்டியா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது ரைபோசோம். இது வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பிளாஸ்மிட்னா இது தெரியுதா, இங்க மார்க் பண்ணிருக்க பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த ரெட் கலர்ல உள்ள இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பிளாஸ்மிட். குளோரோபிளாஸ்ட் உள்ள இருக்கும். இப்போ நீங்க 3 ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் இதுல. பிலை, சிம்பிரியே அண்ட் ஃபிளாஜெல்லா. இதுதான் பாத்தீங்கன்னா ஃபிளாஜெல்லா. இது இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்லெண்டர் லைக் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இல்ல, இது வந்து லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அதாவது மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். வெறும் இந்த பிள்ளை சிம்பிரியா இருக்கு இல்லையா, சிம்பிரியனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியா இருக்கும், வேற பிள்ளை வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கும் ஓகேங்களா, மீடியம் சைஸ், கொஞ்சம் மீடியம் சைஸா இருக்கும். இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். நான் ஜஸ்ட் வரைஞ்சிருக்கேன் மறுபடியும். cytoplasm you can see, plasma you can see, flagella you can see, slimy soft slimy substance you can see, DNA you can see, plasmid you can see, thick capsule, thin slimy substance you can see, glycocalyx you can see, and then you can see a capsule 90% cell wall, protein ribosome ஓகேங்களா. So this is all about this part. அடுத்த பார்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். Thank you.